ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் யூஸிங் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சால்வ் த எல்பிபி. எல்பிபினா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். செக் whether the objective function is to be maximized or minimized. If it is minimized, then convert into maximize type. By minimum z equal to minus of maximum minus z. அதாவது ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமமாக இருக்கா மேக்ஸிமமாக இருக்கான்னு பார்க்கணும். மேக்ஸிமமாக இருந்தால் அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். சம்டைம்ஸ் மினிமமாக இருந்துச்சுன்னா அதை மேக்ஸிமம் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ண மைனஸ் மேக்ஸிமம் மைனஸ் செட். நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸிமம் டைப் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மினிமம் டைப் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் செட் ஈக்குவல் டு x1 + x2 + 3x2 x3ன்னு இருக்குது. அவள் மேக்ஸிமத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்ஸ்டன்ஸை பார்க்கணும். கன்ஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ஸ் செகண்ட் கன்ஸ்டன்ஸ். இதை ஈக்குவேஷனாக மாற்றணும். மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்லாக் வேரியபிளோ சர்ப்ளஸ் வேரியபிளோ ஆட் பண்ணணும். ஸ்லாக் வேரியபிள்னால் +s1 போடணும். சர்ப்ளஸ்னால் -s1. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா ப்ளஸ் ஸ்லாக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா மைனஸ் சர்ப்ளஸ் வேரியபிள். ப்ளஸ் எஸ்ன்னு சேர்க்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா மைனஸ் எஸ்ன்னு சேர்க்கணும். இதில் மேக்ஸிமைஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் ரெண்டுமே இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் என்னது ஸ்லாக் வேரியபிள் தான் ஆட் பண்ணணும். கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு இதில் எத்தனை ஸ்லாக் வேரியபிள் எத்தனை சர்ப்ளஸ் வேரியபிள் சேர்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இதில் நமக்கு 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. 2 கன்ஸ்ட்ரெயினுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. அப்போ இதில் ஒரு ஸ்லாக் வேரியபிள் இதில் ஒரு ஸ்லாக் வேரியபிள். அப்போ 2 ஸ்லாக் வேரியபிள் சர்ப்ளஸ் வேரியபிள் 0 அப்படின்னு போட்டுடணும். சர்ப்ளஸ் வேரியபிளே சேர்க்க வேண்டியதில்லை, ஸ்லாக் வேரியபிள் மட்டும் சேர்க்கணும். 2 ஸ்லாக் வேரியபிள்ஸ். அதை S1 S2ன்னு எடுக்கணும். Rewrite the inequality of the constraints into an equation by adding slack variables. First maximum இதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேயா? இங்கே கன்ஸ்ட்ரெயினை ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணதுனால +s1 +s2 சேர்த்துருக்கோமா? இதை அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போடும்போது +s1ன்னு போடக்கூடாது. 0s1 + 0s2 தான் போடணும். கொஸ்டினில் கேட்பாங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஸ்லாக் சர்ப்ளஸ் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டால் 0 அப்படின்னு போடணும். கன்ஸ்ட்ரெயின் ஓகேவாயிடுச்சா? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதை அப்படியே எழுதிட்டு இதில் ஸ்லாக் வேரியபிள் S1 S2 சேர்க்கறதுனால 0s1 + 0s2 ஆட் பண்ணணும். கன்ஸ்ட்ரெயினை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்லாக் வேரியபிள் சேர்த்து ஈக்குவல்ட்டாக மாற்றிக்கணும். x1 x2 x3 s1 s2 greater than or equal to 0. இது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். இங்கே எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? 2 ஈக்குவேஷன் இருக்குது. எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 5 வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸை என்னன்னு வைக்கணும், ஈக்குவேஷனை எம்முன்னு வைக்கணும். நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள். நான் பேசிக் வேரியபிள் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலாவே n - m. நான் பேசிக் வேரியபிள் இது என்னது? என்னன்னு வைக்கணும். இதை எம்முன்னு வைக்கணும். அப்போ n - mனா 5 - 2 5 - 2 3. அப்போ எத்தனை நான் பேசிக் வேரியபிள்? 3. அப்போ 3 எல்லாம் எடுக்கலாம். இங்கே நமக்கு இந்த S1 S2 3 2ன்னு வர்ற மாதிரி தான் நம்ம நான் பேசிக் வேரியபிளை சூஸ் பண்ணணும். அப்போ நான் பேசிக் வேரியபிள் இங்கே x1 x2 x3 எத்தனை? 3 வேரியபிள்ஸ் நான் பேசிக். அப்போ 3னா x1 x2 x3 மூணுமே நம்ம 0 0ன்னு எடுத்துக்கிட்டால் இதில் நமக்கு S1 S2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இந்த S1 S2 3 2ன்னு கிடச்சிருக்கு. S1 3 S2 3 x1 x2 x3 இந்த மூணுமே 0. அப்போ இந்த 3 என்னது? நான் பேசிக் வேரியபிள். அப்போ எது பேசிக் வேரியபிள்னா S1 S2 இது பேசிக் வேரியபிள். அப்படின்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இஸ், இது எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு வேரியபிள் எல்லாம் இருக்குது x1 x2 x3 s1 s2. இந்த இதை எழுதணும். இதனுடைய வேல்யூ x1 x2 x3 s1 s2 x1 0 x2 0 x3 0 s1 3 s2 2. இதான்
எக்ஸாம்லலாம் கேட்பாங்க அப்ஜெக்ட் டைப் கொஸ்டினில் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இதான் எழுதணும். அதனால் இடைவெளியில் ஒவ்வொரு அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் வரும், அதுக்கு என்ன ஆன்சரு அப்படிங்கிறத சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் எழுதணும். இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேபிள் என்னது? இனிஷியல் இட்டரேஷன். இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கு இன்னொரு பேர் இட்டரேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு சிபி, பேசிக் வேல்யூட காஸ்ட். நெக்ஸ்ட்டு பேசிக் வேரியபிள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பி. எக்ஸ்பினா ரைட் ஹேண்ட் சைடில் வர சொல்யூஷனு. x1 x2 x3 s1 s2. இந்த x1 x2 x3 வந்து நான் பேசிக் வேரியபிள், இது பேசிக் வேரியபிள். இந்த கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷனை எழுதணும்ல, அதனுடைய கோஎஃபிஷியன்ட்லாம் இதில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சிபி எழுதலாம். நம்ம பேசிக் வேரியபிள் எல்லாம் சொல்லியிருக்கோம், s1 s2. இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் s1 s2வோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருந்துச்சு? 0 தானே. அந்த 0வை தான் அங்கே போடணும். 0 0. s1 வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 3 கிடச்சிச்சு. s2 வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 2 கிடச்சிச்சு. இதெல்லாம் வந்து என்னது? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் உள்ள காஸ்ட் வேல்யூ தான். 1 1 3 0 0 இருக்கா, அதான் இது 1 1 3 0 0. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் உள்ள இந்த x1 வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட், x2 வேரியபிள் இது அவ்வளோத்தையும் எழுதணும். இதெல்லாம் என்னது? டிசிஷன் வேரியபிள்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது? ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஈக்குவேஷன் எழுதணும்ல, இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை தான் எழுதணும். இதெல்லாம் என்னது? ஏஐஜே. 3 2 1 1 இருக்கா, 3 2 1 1. s1 வர இருக்குது, இல்லை s2 இருக்கா? இல்லை. அப்போ அதுக்கு 0 போடணும். அப்போ 3 2 1 1 0. அப்போ இதில் எழுதலாமா? 3 2 1 1 0. இந்த 3 2 வேல்யூ வந்து பேசிக் வேரியபிளோட வேல்யூ. s1 s2 இதான் பேசிக் வேரியபிள், இதான் 3 2. அதுதான் அந்த டேபிளில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் ஈக்குவேஷனோட ஏஐஜே வேல்யூலாம் எழுதலாம். அது என்னது? 2 1 2 1ன்னு போடக்கூடாது, ஏன்னா இதில் s1 இல்லை. அப்போ s1 இல்லைன்னா 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் 1 போடணும். 0 s1னா, அப்போது 2 1 அப்படி தெரிலன்னா நம்ம இது இப்படி எழுதிக்கலாம். 2x1 + x2 + 2x3. இதில் s1 இல்லை அப்படிங்கிறனால 0 s1 + 1 s2 = 2 இப்படி எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம 0 1ன்னு போட முடியும். சரினா இதே பார்த்துட்டு 2 1 2 1ன்னு போட்டுருவோம் தெரியாமல். அதனால் 2. அப்போ நம்ம அதில் அங்கே டேபிளில் என்ன எழுதணும்? 2 1 2 0 1. 2 1 2 0 1. அப்போ 2 ஈக்குவேஷனுக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ZJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ZJக்கு ஃபார்முலா என்னது? CP AIJ. AIJனா இந்த கோஎஃபிஷியன்ட்டு மைனஸ் CJ. சாரி, ZJ தான் சமேஷன் CP என்று AIJ தான். நெக்ஸ்ட்டு தான் ZJ மைனஸ் CJ கண்டுபிடிப்போம். இது வரை முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ZJ வேல்யூ கண்டுபிடிப்போம். ZJனா CP. CPனா என்னது? இந்த இருக்குது 0. இந்த 0வையும் AIJயும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணி போடலாமா? 0வையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0 தான், 0வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 0 தான். அப்புறம் அந்த 2ஐயும் ஆட் பண்ணாலும் 0 தான். இதில் 0 இருக்கிறதுனால இதில் எல்லா வேல்யூவுமே 0 தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ZJ கண்டுபிடிச்சாச்சு. ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்கணும். ZJ என்னது? இதான் ZJ வேல்யூ. CJனா இந்த இருக்கா, இதான் CJ வேல்யூ. மைனஸ் 1. 0லேருந்து 1 மைனஸ் பண்ணால் மைனஸ் 1. 0லேருந்து 1 மைனஸ் பண்ணால் மைனஸ் 1. 0லேருந்து மைனஸ் 3. இங்கே 0 0 தான். நம்ம இதில் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்? ZJ மைனஸ் CJயில். இதுதான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு ப்ரொசீஜரு.
இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் டேபிள் போட்டோம். அதில் செட் ஜே தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். செட் ஜே தான் சிபிஏஜே கண்டுபிடிச்சிட்டோம். செட் ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எல்லா வேல்யூமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கரண்ட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான் ஆப்டிமல் சொல்யூஷன். எல்லாம் செட் ஜே மைனஸ் சிஜே எல்லா வேல்யூமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இல்லை ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் 1. அப்போ இதில் இஃப் ஆல்னு போடணும். ஆல் செட் ஜே மைனஸ் சிஜே எல்லா இதுவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் 1ஆவது லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 ஆனது செட் ஜே மைனஸ் சிஜே ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா அது ஆப்டிமல் கிடையாது. கரண்ட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்னது ஆப்டிமல் சொல்யூஷன் கிடையாது. இது ஒன் வேர்டில் வரும். எல்லா வேல்யூமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடச்சிரும். ஏதாவது ஒன்று செட் ஜே மைனஸ் சிஜேயில் அட்லீஸ்ட் 1ஆவது நெகட்டிவ் வேல்யூ இருந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ஆப்டிமல் வேல்யூ இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த செட் ஜே மைனஸ் சிஜேயில் எது மோஸ்ட் நெகட்டிவ்னு பார்க்கணும். மோஸ்ட் நெகட்டிவ் எது? -3 தான் மோஸ்ட் நெகட்டிவ். -1 கிடையாது. நம்ம நெகட்டிவ் நம்பரில் பெரிய வேல்யூ எது அப்படின்னா -1 சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு -1 எடுத்துடக்கூடாது. -3 தான் மோஸ்ட் நெகட்டிவ். சம்டைம்ஸ் இந்த மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ 2 இடத்துல -3 இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம எதைனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. அப்போ இது என்னது அப்படின்னா கீ காலம். இது என்ன வேரியபிள் அப்படின்னா இந்த x3 என்ன ஆகும் இங்கே இருந்து அப்படியே இந்த சைடு வரும், என்டர் ஆகும் இது. அப்போ இது என்டரிங் காலம். இதில் உள்ள வேரியபிள் என்டரிங் வேரியபிள். இந்த x3 என்னது என்டரிங் வேரியபிள். ஒன் வேர்டில் கேட்பாங்க. இது என்டரிங் வேரியபிள். திரும்ப இந்த ரோ நம்ம சூஸ் பண்ணி வெளியே எடுத்துருவோம். அது லீவிங் வேரியபிள். காலம் என்டர் ஆகும். திரும்ப இந்த சைடு ரோவை எடுக்கும்போது லீவ் பண்ணிடுவோம், அதை எடுத்துருவோம். அப்போ லீவிங் வேரியபிள் இங்கே சூஸ் பண்ணணும். S1 S2 சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை இது கீ காலம். இது கீ காலம். இது என்னது என்டரிங் வேரியபிள். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் கேட்பாங்க. நம்ம கீ காலம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீ ரோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மினிமம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ என்னது ஃபார்முலா என்னதுன்னா XB. XBனா என்னது இந்த வேல்யூ இருக்கா இது டிவைடட் பை நம்ம எந்த காலம் சூஸ் பண்ணோம் இதானே, அப்போ இதால் டிவைட் பண்ணோம். XB/X3. XBனா இந்த வேல்யூ, நம்ம கீ காலம் எதை சூஸ் பண்ணுறோமோ அதால் டிவைட் பண்ணணும். இப்போ XB வேல்யூ என்னது 3 பை x3னா 3/1 3யா. நெக்ஸ்ட்டு XB இதுக்கு இந்த ரோவுக்கு XB என்னது 2 டிவைடட் இதில் x3 வேல்யூ 2. 2 டிவைட் பண்ணால் 1. இந்த ரெண்டு வேல்யூவில் மினிமம் எதுன்னு பார்க்கணும். இதில் மினிமம் என்னது இந்த 1 தான் மினிமம். அப்போ இதான் என்னது இந்த ரோ தான் கீ ரோ. அப்போ இதில் ஒரு ஆரோ இப்படி போட்டுருணும். அப்போது இந்த கீ காலமும் கீ ரோவும் மீட் பண்ணுற பிளேஸ் எது? அப்போது இதான் என்னது கீ எலமெண்ட். 2 தான் என்னது கீ எலமெண்ட். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் கேட்டால் இந்த கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனு கான்ஸ்டன்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட் இனிஷியல் இட்ரேஷனை பார்த்துக்கணும். இது ஃபஸ்ட்டு இனிஷியல் இட்ரேஷன், அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் இட்ரேஷன் வரும். இனிஷியல் இட்ரேஷனில் கீ எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா கீ காலம் லீவிங் வேரியபிள். அப்போ இது என்னது இதான் லீவிங் வேரியபிள். அப்போ S2 தான் இதான் லீவிங் வேரியபிள். X3 என்னது இது என்டரிங் வேரியபிள். அப்போ இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அப்போது இது என்ன வேரியபிள் என்டரிங். ஏன்னா இது இங்கேருந்து இங்கே மொதல் என்டர் ஆகும், அதனால தான் இது என்டரிங் வேரியபிள். நெக்ஸ்ட்டு இந்த கீரோ எடுத்துருக்கோமா அந்த S2 லீவ் ஆயிரும், வெளியே போயிடும். அப்போ இது என்னது லீவிங் வேரியபிள். S2 லீவிங் வேரியபிள்.
இந்த சிம்ப்ளக்ஸ் மெத்தட் அல்காரிதமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கும்ல. இப்போது ஏஐஆர்னா இந்த கோஎஃபிஷியன்ட்டு, இந்த டினாமினேட்டர் வேல்யூ, எந்த வேல்யூ நம்ம சம் கண்டுபிடிச்சதில் இந்த கீ காலம் கண்டுபிடிச்சோமா, இதானே கீ காலம். இந்த காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஏஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த காலத்தில் எல்லாமே மைனஸில் இருந்துச்சு. இதில் 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சுன்னா சொல்யூஷன் என்ன சொல்யூஷன், அன்பவுண்டட் சொல்யூஷன். ஓகேயா. இதில் 2 நம்பருமே நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அது அன்பவுண்டட் சொல்யூஷன். ஏதாவது ஒன்று தான் இப்போ இதில் நெகட்டிவ் இருக்குன்னா நம்ம இதை மட்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோவை அப்படியே விட்டுறணும். இந்த ரேஷியோலாம் கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த ரோவுக்கு மட்டும்தான் ரேஷியோ கண்டுபிடிச்சி இந்த நம்பரை சூஸ் பண்ணணும். அதான் இதில் போட்டிருக்கு. அட்லீஸ்ட் 1 ஏஆர் கிரேட்டர் தென் 0 லீவிங் வேரியபிள். அதான் என்னது லீவிங் வேரியபிள் இஸ் த பேசிக் வேரியபிள். அது கண்டிப்பாக இந்த ஒரு ஒன் வேர்டும் சொல்லிக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லீவிங் வேரியபிள், இதான் லீவிங் வேரியபிள், இது கண்டிப்பாக பேசிக் வேரியபிளாக இருக்கும். இந்த என்டரிங் வேரியபிள் இது சொல்கிறோம்ல, இது நான் பேசிக் வேரியபிளாக இருக்கும். கொஸ்டினில் கேட்பாங்க என்டரிங் வேரியபிள் எப்படி இருக்குது, நான் பேசிக் வேரியபிள். லீவிங் வேரியபிள் எப்படி இருக்குது, பேசிக் வேரியபிள். இந்த கீ எலமெண்ட்டை பிவோட் எலமெண்ட் இதுன்னு சொல்லலாம். கீ எலமெண்ட், லீடிங் எலமெண்ட், 3 பேர் இருக்குது. அது எப்படி கிடைக்கு, இன்டர்செக்ஷன் ஆஃப் பிவோட் காலம், பிவோட் ரோ. 3 இப்போ பிவோட் ரோவையும் பிவோட் ரோ, கீ ரோ, லீடிங் ரோன்னு சொல்லலாம். பிவோட்டு காலமையுமே கீ காலம், பிவோட் காலம், லீடிங் காலம், இந்த 3 பேர் இருக்குது. ஒன் வேர்டில் கேட்டால் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இதில் நெகட்டிவ் வர்றதுனால நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் போனோம். இந்த கீ எலமெண்ட்டை 1 ஆக்கணும். இதை 1 ஆக்கணும் என்ன பண்ணணும், 2வால் டிவைட் பண்ணால் வரும். ஸோ இந்த ரோவை ஃபுல்லாக 2வால் டிவைட் பண்ணணும். 2வால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டேபிளில் எழுதணும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு டேபிளில் இந்த செட்ஜே வேல்யூ சிஜே வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம். 1 1 3 0 0 3 0 0 அப்படியே எழுதிக்கணும். அந்த டேபிளில் உள்ள அப்படியே எழுதிட்டு சிபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பேசிக் வேரியபிள் அப்படியே தான் இருக்குது. அப்போ 0s1ன்னு அப்படியே போட்டுடணும். 0s1. நெக்ஸ்ட்டு பேசிக் வேரியபிள் என்னது, இதில் s2 வராது, அது லீவ் ஆயிடுது. இங்கே என்னது வருது, என்டர் ஆகுதுன்னா x3 என்டர் ஆகுது. அதனுடைய வேல்யூ என்னது 3. அப்போ இதில் என்ன போடணும், 3x3. இதான பேசிக் வேரியபிள், இதான் என்டர் ஆகிருக்கு. இப்போ x3 வேரியபிள் தான் என்டர் ஆகிருக்கு. இந்த xp வேல்யூ என்னது, அதை நம்ம கீ எலமெண்ட்டால் டிவைட் பண்ணோம்ல. இதை 2வை ஃபுல் ரோவை, இந்த ரோ ஃபுல்லாகவுமே 2வால் டிவைட் பண்ணும். இதை 2வால் டிவைட் பண்ணால் 1, இதை 2வால் டிவைட் பண்ணால் 1, இதை அப்படியே 2வால் டிவைட் பண்ணி நெக்ஸ்ட் டேபிளில் போட்டுடலாம். செகண்ட் இதான் 1, x1க்கு 1, இங்கே 1/2, 1 0, நெக்ஸ்ட்டு 1/2 போட்டாச்சா. நம்ம x3 தானே இந்த இடத்துல தான், இதான் நம்ம கீ எலமெண்ட்டை 1 ஆக்கணும். இதை 1 ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா 0 வைக்கணும். கீ எலமெண்ட்டு மட்டும்தான் 1 இருக்கணும். அந்த காலத்தில் உள்ள மீதி நம்பர்லாம் எப்படி இருக்கணும், 0 ஆக்கணும். 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், இதில் நியூ ரோ கண்டுபிடிச்சிருப்பான்ல 1 இருக்குமா, அந்த 1லேருந்து இந்த 1 சப் பண்ணால் 0 கிடச்சிரும். சிம்ப்ளக்ஸ் அல்காரிதமில் அப்படி தான் இருக்கும். இப்போ நியூ பிவோட் எலமெண்ட்டை ஓல்டு பிவோட் ஈக்குவேஷன் டிவைடட் பிவோட் எலமெண்ட், இது 1 கிடைக்கிறதுக்காக இப்படி கண்டுபிடிக்கிறது. இது நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ரோவை என்ன பண்ணணும், 0 ஆக்கணும். இந்த போட்டிருக்கா, பிவோட் எலமெண்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணணும், 1 ஆக்கணும். unit convert the pivot element to unit by dividing the pivot equation by the pivot element and all other elements in its column. அந்த காலத்தில் இருக்கிற மீதி எலமெண்ட்டை தான் 0 ஆக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நியூ ரோ ஈக்குவல் டு ஓல்டு ரோ மைனஸ் கரஸ்பாண்டிங் காலம் கோஎஃபிஷியன்ட் என்று நியூ பிவோட் ரோ. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. அது எப்படின்னா நம்ம மேட்ரிக்ஸ்லலாம் கண்டுபிடிப்போம். இப்போ செகண்ட் ரோ
செகண்ட் ரோவை ஜீரோவாக்கணும் அப்படின்னா இந்த R2வை தான் ஃபஸ்ட் எழுதுவோம். R2 போட்டு வேறு ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டோன்னா -3 இப்படிலாம் போடுவோம். அதே மாதிரி தான் இது கண்டுபிடிக்கிறது. இப்போ இதை ஜீரோவாக்கணும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம இந்த ரோ என்னது பிவோட் எலமெண்ட் 1 கிடச்சிருக்கும். அப்போ இந்த ஒன்றையும் சப் பண்ணால் கிடச்சிருமா? நம்ம இந்த ரோ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரோ எலமெண்ட்டை தான் எழுதணும். இந்த ரோ எலமெண்ட்டை எழுதுவோமா? 3 3 2 1 1 0 இந்த ரோவை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நியூ ரோவை எழுதணும். இந்த பிவோட் ரோ நியூ ரோ 1 1 1/2 1 1 1/2 1 0 1/2 1 0 1/2. நமக்கு என்ன பண்ணணும், இதான் x3 தானே ஜீரோவாக்கணும். இதான் x3. அப்போ இதை ஜீரோவாக்கணும்னா இதை வந்து இதை சப் பண்ணணும். நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில் தானே, ஸோ இந்த இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். மறந்து போய் இதை ஃபஸ்ட்டு எழுதிடக்கூடாது. இந்த ரோவோட எலமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 3லேருந்து 1 சப் பண்ணால் 2, 3லேருந்து 1 சப் பண்ணால் 2, 2லேருந்து 1/2 சப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 - 1/2 3/2 கிடைக்கும். 1லேருந்து 1 சப் பண்ணால் 0, 1லேருந்து 0வை சப் பண்ணால் 1 -1/2. அப்போ இதை அப்படியே எழுதிடலாமா? நெக்ஸ்ட் டேபிளில் என்ன கிடச்சிருக்கு? 2 2 3/2 0 1 -1/2. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ZJ கண்டுபிடிக்கணும். ZJ கண்டுபிடிக்க இதையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு 0வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 0, 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3. அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணும். 0வையும் 3ஐயும் ஆட் பண்ணால் 3, 0வையும் 2வையும் ஆட் பண்ணால் இதில் எல்லாத்துக்குமே 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் வரும். அப்போ இந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த CPயை போடுவோம். அதுக்கப்புறம் இந்த AIJவை போடுவோம். அப்புறம் அதை ஆட் பண்ணும். அதான் சமேஷன் CB AIJ. 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3, 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3, 3ஐயும் 1/2 மல்டிப்ளை பண்ணால் 3/2, 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3. ஏன் இதை மல்டிப்ளை பண்ணனா, இந்த சைடு 0 இருக்கிறதுனால இதையும் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். அதனால் இதை மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணி போடுறேன். 3ஐயும் 0வையும் மல்டிப்ளை, இங்கே 0வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், 3ஐயும் 0வையும் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ ZJ 0 தான். 0வையும் -1/2 மல்டிப்ளை பண்ணால் 0 தான், 3ஐயும் 1/2 மல்டிப்ளை பண்ணால் 3/2. இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம்? நெக்ஸ்ட்டு ZJ - CJ கண்டுபிடிக்கணும். அப்போ 3லேருந்து 1 சப் பண்ணால் 2, 3/2லேருந்து 1 சப் பண்ணால் 1/2, 3லேருந்து 3ஐ சப் பண்ணால் 0, 0லேருந்து 0வை சப் பண்ணால் 0, 3/2லேருந்து 0வை சப் பண்ணால் 3/2. நெக்ஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ZJ - CJ ≥ 0. எல்லாமே பாசிட்டிவாக அப்படின்னு பார்க்கணும். பாசிட்டிவாக வந்துடுச்சு. அப்போது நமக்கு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான் ஆப்டிமல் சொல்யூஷன். அப்போ நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடச்சிருச்சா? ஆப்டிமம் சொல்யூஷன் என்னென்னா இதான் செட் வேல்யூ 3. x3 வேல்யூ என்னது? 3. நமக்கு இதுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும்போது நமக்கு இந்த டேபிளர் காலத்தில் என்ன வேரியபிளாக S1 S2லாம் இருக்கக்கூடாது, x3 இருக்குது. x3 வேல்யூ இந்த பேசிக் வேரியபிளோட காஸ்ட் S3யோட வேல்யூ 1, செட்டோட வேல்யூ 3. இதை தான் ஆன்சரில் எழுதணும். ஆன்சரில் எப்படி எழுதணும்னா, since all ZJ - CJ ≥ 0, the current basic feasible solution is optimal. Therefore, the optimal solution is optimal solution என்னது? max z equal to z வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 3. x1 இல்லை 0, x2வும் இல்லை 0, x3 என்னது? இதில் x3 = 1.
இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் x3 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஜெட்டோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துடலாமா? x3 வேல்யூ x3 வேல்யூ 1 அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது 0, இது 0, x3 1ன்னா மேக்ஸ் Z 3. அப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சா? அப்போ நம்ம பண்ண மெத்தடு கரெக்டு, நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துட்டுன்னு நம்ம நினச்சிக்கணும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மினிமம்க்காக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்குள்ள கண்டிஷன் என்னலாம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம. தேங்க்யூ. சிம்ப்ளக்ஸ் அல்காரிதத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்டு, தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த்து, எயித்து பாயிண்ட் ZJ மைனஸ் CJ. இது என்டரிங் வேரியபிள். நெக்ஸ்ட் ஸ்டெப் மினிமம் கண்டுபிடிக்கணும், ரேஷியோ. அதில் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நெகட்டிவாக இருந்ததுன்னா அன்பவுண்டட் சொல்யூஷன். பிவோட் எலமெண்ட், எல்லா ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. நியூ ரோ கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கும், இல்லைனா அன்பவுண்டட் சொல்யூஷன் கிடைக்கும் சிம்ப்ளக்ஸ் மெத்தடில். ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் டைப்பு. கன்ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும், b பாசிட்டிவாக இருக்கணும், எக்ஸும் பாசிட்டிவாக இருக்கணும். இதான் நம்ம இன்றைக்கி பார்த்த ப்ராப்ளம். ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் பேசிக் வேரியபிள், இனிஷியல் feasible சொல்யூஷன், ஃபஸ்ட்டு டேபிள் இனிஷியல் இட்ரேஷன், செகண்ட் டேபிள் தான் ஃபஸ்ட் இட்ரேஷன் போடணும்.